இப்போ விசாரணையோட அடுத்த கட்ட இதில் வந்து ஆதாரத்தோடு பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் மேலேயும் ஒரு அவரையும் கைது செஞ்சுட்டாங்க. இல்லை, யார் தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தான் ஆகணும். இது நாங்கள் தான் சொல்கிறோமே. நாங்கள் இதே இதில் பழைய கவர்மெண்ட்டோ இல்லை வேற யாரும் அதிமுக திமுக மாறி மாறி வந்தாங்க. எல்லாரும் என்ன இருக்கும், இவங்க அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாதான் என்ன, அவங்க அங்கே இருக்கிற அமைச்சர் லோக்கலில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இப்போ மூர்த்தி என்ன பண்ணுவார், மூர்த்தி இங்கே இருக்கிற முன்னாள் அப்போ இருக்கிற அமைச்சர்கள்ட்ட போய் இங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தார். இப்படி தானே செட்டிங் அரசியல் தான் இருந்துச்சு. இல்லை அவங்க போய் மற்றவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களோட அடித்த கொள்ளையில் பாதி பங்கை கொடுத்துட்டு அப்படியே இது பண்ணியிருந்தாங்க. எத்தனை வழக்குகள் திரு ஸ்டாலின் அவர்கள் போன ஆட்சிக்கு வந்தப்பறம் எத்தனை வழக்குகள் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன்னா செட்டிங் அவங்களுக்குள்ள. ஸோ அதெல்லாம் இங்கே நடக்காது. தவறு செய்திருந்தால் யார் யார் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்ய முடியும். மக்களோட வரிப்பணம், மக்களோட வரிப்பணத்தை யார் திட்டிருந்தாலும் அதற்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ கண்டக்டரில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னோம். 9 டெண்டரில் நாங்களே மின்சார வாரியமே அதற்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதன் மூலியமாக விசாரணை நடைபெற்று வருது. அதற்கான ஆதாரத்தை திட்டிருக்காங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு, எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக யார் யார் மேலாம் தவறு செய்தால் கண்டிப்பாக வழக்குகள் பதிவு செய்யப்படும். சந்திக்கட்டுமே, இந்த இப்போ வர்ற இடைத்தேர்தலாம் வரும், சந்திக்கட்டுமே. எப்போ வேணாலும் உள்ளாட்சி தேர்தல் சந்திக்கட்டுமே. ஏற்கனவே நீங்கள் தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் தான் ஆச்சு, 40 நாள் ஆச்சு. நீங்கள் தேர்தலை சந்திச்ச லட்சணமே தெரியுமே. ஏன் திரு ஸ்டாலினே வந்து குளத்தூரில் தோத்துட்டாரு. இதுவரை வந்து திமுகவுடைய முதலமைச்சர் திமுக கட்சியில் முதலமைச்சர் கேண்டிடேட் எனக்கா தோத்து பார்த்துருக்கீங்களா? மோசமான காலகட்டத்தில் கூட அனைவரும் தோற்றாலும் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் அனைவரும் தோற்றாலும் கருணாநிதி மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அதை விட மோசமான காலம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் 5 வருஷம் ஆட்சியை நடத்திருக்கீங்க? நீங்கள் உங்கள் சொந்த தொகுதியிலேயே நீங்கள் போய் நின்ற தொகுதியிலேயே உங்களை தோற்கடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு அதிலே தெரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இதுவரைக்கும் புரட்சித் தலைவர் சொல்லியிருக்கிறார், தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். அம்மா சொல்லியிருக்காங்க, தீய சக்தி திமுக ஒழிச்சே ஆவன். இன்னைக்கு அதை வந்து எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒழித்து விட்டார். அதான் நீங்கள் மக்கள் தெரியும். இன்னைக்கு வந்து அதோடைய முதலமைச்சர் வேட்பாளரே தோற்றாதனால் அந்த கட்சி இத்தோடு முடிந்து விட்டது. திமுகவுடைய அத்தியாயம் முடிந்து விட்டதுக்கு அந்த ஒரு காரணம் தான் இன்னைக்கு எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கட்சிக்கான ஒரு நீரோட்டமே இல்லை, அந்த கட்சியை வழிநடத்த யாருமே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா, அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா அவர் அந்த குடும்பமும் அவரும் ஸ்டாலினும் அவர் குடும்பமும் அந்த கட்சியில் அனைத்து பொறுப்புகளும் வந்து ராஜினாமா செய்துவிட்டு அறிவாலயத்தை ஏற்கனவே அண்ணா எப்படி தொண்டர்களுடைய வரிப்பணத்தில் அந்த அறிவாலயத்தை கட்டினார். அறிவாலயத்திலிருந்து தொண்டரோட வரிப்பணத்தில் எல்லாரும் 5 10 5 ரூபா 10 ரூபா 1 ரூபா 2 ரூபான்னு போட்டு கட்டினா தான் அந்த அறிவாலயம். ஸோ அது மாதிரி அந்த அறிவாலயத்தை தொண்டர்கள்ட்டே ஒப்படைச்சிட்டு போனால் தான் மிச்சம் மீதி இருக்கிற கட்சியாவது காப்பாற்றப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.